முருகனிடத்தில் மயில் சாபம் பெற்ற கதை தெரியுமா உங்களுக்கு? முருகப்பெருமானின் வாகனமான மயில் அவரின் சாபத்தால் மலையாகி போனது. ஒரு முறை அசுரர்கள் முருகப்பெருமானின் மயிலிடம், நான் முகனின் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடனும் நாங்கள்தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள், மேலும் வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று கூறுகின்றன என்று போய் கூறினர். இதை கேட்டு உண்மை என்று நம்பிய மயிலும் கண்மூடித்தனமாக கோபம் கொண்டு பிரம்மாண்ட உருவம் எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது. பிரம்மனும் திருமாலும் முருகப்பெருமானிடம் இது குறித்து முறையிட்டனர். அவர்களின் வேண்டுதலை ஏற்ற முருகப்பெருமானும் மயிலிடமிருந்து அன்னத்தையும் கருடனையும் மீட்டுக் கொடுத்தார். மேலும் மயிலின் கர்வத்தினை அடக்க மயிலை மலையாக மாறிப்போகும்படி சாபமிட்டார். தன் தவறுக்கு வருந்திய மயிலும் குன்றக்குடி வந்து மலையாகி போனது. ஆறுமுகப் பெருமானை குறித்து மலையாக இருந்தபடியே தவம் இருந்தது. மயிலின் தூய்மையான தவத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமானும் மயிலுக்கு சாப விமோசனம் அளித்தார். மயில் உருவத்தில் இருந்த அந்த மலை மீதே எழுந்தருளி அருள் புரிந்தார்.